ஸோ இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தொற்று. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து உட்காந்துட்டு எனக்கு எப்பவுமே டயர்டாவே இருக்கு, நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன், ஆனா நான் கரெக்டா தான் என்னோட டயட்லாம் ஃபுட் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முக்கியமா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து என்னன்னா, இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல்குள்ள வரதுக்கு ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். பகிர்வம் தொழிய யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, உடம்புல நிறைய வகையான இன்ஃபெக்ஷன் எல்லாம் வருது. அதுல ஒண்ணுதான் பாராசைட் இன்ஃபெக்ஷன். அதை பத்தி இன்னைக்கு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். மேம், நிறைய இன்ஃபெக்ஷன் எல்லாம் வருது இல்ல, இதுல வந்து பாராசைட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னங்கறத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீடைலா கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஸோ இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தொற்று. ஸோ ஒரு ஆள் கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கோ, இல்லை ஒரு நம்ம வீட்டில் வளரக்கூடிய ஒரு பெட் அனிமல்ஸ்ல இருந்து ஒரு ஹியூமன் பீங்ஸ்க்கோ இப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுல வந்து பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இது நம்மளோட உடம்பை யூஸ் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையுமே வந்து இந்த பாராசைட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால நம்ம ஹியூமன் பீங்ஸ் வந்து ஈஸியா வந்து டயர்ட் ஆயிடுவோம், உடல் சோர்வு வந்துடும், ரொம்ப வீக்கா இருக்கும். அதே மாதிரி நம்ம நிறைய சாப்பிடுறோமே, ஆனாலும் எனர்ஜி இல்லையே, ரொம்ப சோர்ந்து போய் இருக்குமே சொல்லிட்டு சில சமயம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ இது மேக்சிமம் வந்து நம்மளுக்கு நிறைய வகைகள் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணும்னா, இந்த நம்மளுக்கு வந்து வயிற்றுல வந்து குடல்ல புழு இருக்கிறது, குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நைட் டைம்ல வந்து மோஷன் போற பாதையில வந்து கை வச்சு ஊரல் இருக்குன்னு சொல்லிட்டு சொரிச்சுட்டே இருக்கு. இது எல்லாம் தான் இந்த பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்ல வரக்கூடிய காமனான ப்ராப்ளம்ஸ். இந்த பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம சரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன விஷயத்த சொல்வீங்க மேம்? இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து உட்காந்துட்டு எனக்கு எப்பவுமே டயர்டாவே இருக்கு, நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன், ஆனா நான் கரெக்டா தான் என்னோட டயட்லாம் ஃபுட் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஹிஸ்ட்ரி வந்து கலெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரிங்கிறது என்னன்னா, ஒரு நோய் ஆரம்பிக்கும் போது அந்த சமயத்துல அந்த பேஷண்ட் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணாங்க, அவங்களோட சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, அவங்க ரீசெண்டா எங்க டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்களா, இல்லைன்னா வந்து ரீசெண்டா வந்து அதிகமா ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ வந்து சரியா கிளீன் பண்ணாம இல்லை முழுமையா வந்து குக் பண்ணாம எடுத்துக்கிட்டாங்களா, ரீசெண்டா ஏதாவது ஃபீவர் வந்திருக்குதா, இப்படி எல்லாமே நம்ம வந்து டீடைலா ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணும்போது இது வந்து இன்ஃபெக்ஷன் தானா அப்படிங்கிறது நம்மளால கரெக்டா வந்து ஊர்ஜிதப்படுத்திக்க முடியும். ரெண்டாவது, இது பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஹிஸ்டரி வந்து டேட்டா கலெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு டிசீஸை வந்து சரியா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம ப்ராப்பரான டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 90% வந்து அந்த டிசீஸை டயக்னோஸ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலியமா அதை நம்மளால வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்போ எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு இது வந்து மோஷன் டெஸ்ட்லயோ யூரின் டெஸ்ட்லயோ நம்மளால இது வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மோஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல ஏதாவது வார்ம்ஸ் இருக்குதா, ஸோ அதே மாதிரி அவங்களுடைய ஆனல் பகுதியில இருந்து ஆசனவாய் பகுதியில வந்து ஏதாவது நெளிகிற மாதிரி இருக்குன்னு சில பேஷண்ட்ஸ் ஃபீலிங் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து எனக்கு மோஷன்லயே வந்து வார்ம்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்களாம் வந்து தெரியாது. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஊரல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்கிராச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட நகத்துக்குள்ள வந்து அந்த வார்ம்ஸோடைய முட்டைகள் வந்து போய் செட்டில் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம சரியா வந்து கை வாஷ் பண்ணாம நம்ம அடுத்த வேலைக்கான உணவு வந்து எடுத்துக்கும் போது அந்த எக்ஸ் வந்து மறுபடியும் வயிற்றுக்குள்ள போயிடுது. ஸோ இதுதான் வந்து அந்த சைக்கிளே. ஸோ இது நம்ம கரெக்டா டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா டயக்னோஸ் பண்ணிடவும் முடியும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நம்மளால கொடுத்துட முடியும். மேம், இப்போ வந்து இந்த பாராசைட் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது உடம்புக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு வந்து எப்படி வந்து மாறுபடுது? ஸோ நம்ம இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முக்கியமா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து என்னன்னா, இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல்குள்ள வரதுக்கு ஆரம்பிக்கும். ரெண்டாவது, இந்த பாராசைட்ஸ்ல யூஸ்வலா என்ன பண்ணும் அப்படின்னா, குடல் சுவர்கள்ல போய் தங்கிட்டு அங்க வந்து அதுக்கான எல்லா சத்துக்களையும் வந்து உறிஞ்சிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த இடங்கள்ல மட்டும் கொஞ்சமா வந்து ஒரு வீக்கத்தையோ ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸையோ வந்து ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இதனால வந்து பேஷண்ட்ஸ் வந்து காமனா பாத்தீங்கன்னா ஒரு வயிறு வலி சொல்லுவாங்க, மோஷன் போறப்போ வந்து ஒரு வயிறு வலி இருக்கு, இல்ல வயிறு வந்து எப்பவுமே ஒரு ப்ளோட்டிங் மாதிரி இருக்கு, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு சைட் வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 விஷயமும் நடக்கும் போது இந்த பர்சன்ஸ்க்கு சரியான இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஃபர்தர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளால ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிட முடியும். இந்த பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அதிகமா வந்து வருதுன்னு சொல்றோம். அது ஏன் அவங்களுக்கு மட்டும் அதிகமா தாக்குது? குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அப்பதான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து எல்லா இடங்களையுமே வந்து டச் பண்ணி விளையாடுவாங்க. அது அவங்களோட டாய்ஸ் ஆகட்டும், இல்ல கீழே தரையாகட்டும், இல்ல செவுரு ஆகட்டும், ஒரு கர்டன் இருக்கு, எதுனாலுமே ஈஸியா குழந்தைங்க வந்து தொட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடுறதுக்கு கூடிய ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க தொடர இடத்துல வந்து கண்டிப்பா இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்க தொடக்கூடிய எல்லா இடத்தையுமே போய் நம்மளால வந்து எப்பவுமே மானிட்டர் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சரௌண்டிங்ஸை, நம்மளோட என்விரான்மெண்ட்டை, நம்ம வீடை
முடிஞ்ச வரைக்கும் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஸ்டெப் எடுத்தே ஆகணும். பெரியவங்களுக்கு ஏன் இது காமன் அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டோம்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஏதாவது டிசீஸ் வந்து இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு பிபி இருந்திருக்கலாம், சுகர் இருந்திருக்கலாம், இல்லை இம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்திருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்கும் போது அவங்களோட இம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனாலதான் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஈஸியா வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ 2 விதமான சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். நம்ம ஒரு வாட்டியும் டாய்லெட் போயிட்டு வந்த பிறகும் கை கழுவிட்டு தான் வெளியில வரணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ், நம்ம டச் பண்ற இடங்கள் எல்லாமே வந்து கிளீனா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை வந்து டச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டெய்லி ஹேபிட்ஸை, பர்சனல் ஹைஜீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி லோவா இருக்கும் போது இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியா ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து நம்மளால அவாய்ட் பண்ணிட முடியும். இந்த பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ல வந்து நம்ம சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பா வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்னலா எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கலாம். இன்டர்னல்னா என்ன? முதல்ல நம்ம வந்து தண்ணி குடிப்போம், சாப்பாடு சாப்பிடுவோம், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே எடுத்துப்போம். ஸோ அப்ப நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி வந்து நல்லா கம்ப்ளீட்டா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியா இருக்கான்னு பார்த்துக்கணும். 1. 2வது நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அந்த பழங்களை வந்து எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். பழங்கள் சாப்பிடும் போது உள்ள வந்து ஏதாவது அழுகி இருக்கா, புழு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சாப்பிடணும். 3வது விஷயம் காய்கறிகளுமே வந்து நம்ம நல்லா வந்து தண்ணியில மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது அந்த காய்கறிகளை வந்து வேக வைக்கும் போது சில சமயம் வந்து நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ரைஸோ இல்லை ஃப்ரை பண்ண விஷயங்கள் எடுத்துக்கும் போது சரியா முழுசா வேகாது அந்த காய்கறி. ஸோ நம்ம நல்லா வேக வச்சு ஸ்டீம் பண்ண உணவுகள், காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து உணவுகள். அடுத்தது எக்ஸ்டர்னல், இன்டர்னலான விஷயங்கள். இதெல்லாம் எக்ஸ்டர்னலா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற டாய்லெட்டு, நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ், நம்ம யூஸ் பண்ற பாத்திரங்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ற பாத்திரங்களுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி சன்லைட்ல வந்து ட்ரை பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். 2வது நம்மளோட டாய்லெட் போர்ட் எப்பவுமே வந்து கிளீனா இருக்குதா அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த பிறகு நம்மளோட கைகள், நகங்கள், விரல், இடுக்குகள் எல்லாம் வந்து நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு நம்ம வெளியில வரணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டா நம்மளோட சுற்றுச்சூழல் தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு ரீசனாவே இருக்கு. ஸோ இந்த சுற்றுச்சூழலை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஒருத்தவங்களுக்கு திடீர்னு இந்த பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து வருது, இன்னொருத்தவங்களுக்கு நீண்ட காலமா இருக்கு. இந்த 2க்குள்ள வித்தியாசம் வந்து என்ன? ஸோ இப்போ வந்து சடனா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக நான் வந்து குளத்துல போய் குளிச்சுட்டு இருந்தேன், இல்லை ஒரு தீம் பார்க் போய் குளிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டா என்ன நடக்கும்னா ஒரு ஃபீவர் வரலாம், ஒரு தலைவலி வரலாம், கண் எரிச்சல் வந்து வரலாம், அவங்களுக்கு பாடி வந்து ரொம்ப வீக்கா டயர்டா வந்து ஃபீல் பண்ணலாம். இது சடனா ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். இது வந்து கண்டிப்பா ஒரு சரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 டேஸ்லயோ இல்லை ஒரு 5 டேஸ் இல்லைன்னா ஒரு 1 வீக் மேக்ஸிமம்ல வந்து சரியாயிடும். பட் கிரானிக்கா ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு, அதாவது ரிப்பீட்டடா வந்து இன்ஃபெக்ஷன் வருது சரியாகுது, திருப்பி எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு என்னன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, லோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனால அவங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் ஏற்படும்னா, என்னால வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நிக்க முடியல, ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தா வந்து மூச்சு வாங்குது, இல்லைன்னா ஈஸியா வந்து ரத்த சோகை வருது, ஸ்கின்ல வந்து அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அக்யூட்லயும் சரி, கிரானிக்லயும் சரி, 2லயுமே நம்ம என்ன பண்ணணும், இம்மீடியட்டா இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். நம்ம வந்து டிலே பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான சரியான மருத்துவ முறைகளையும் பரிசோதனைகளையும் நம்ம வந்து மேற்கொண்டுக்கணும். அதே மாதிரி டயட்டும் நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி சரியா கிளீன் பண்ணி சரியா வாஷ் பண்ணின காய்கறிகளை வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா ஆரம்பிக்கணும். மேம், பெட் அனிமல்ஸ் மூலமா வந்து நோய் பரவுதுன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல உண்மையா இருக்கும் மேம்? என்னன்னா அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா அது பேர் வந்து ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல முக்கியமா இந்த அனிமல்ஸோடைய கழிவுகள்ல இருந்து தான் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா வந்து இதாகும். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம வளர்க்குற பெட் அனிமல்ஸ் வந்து யூரின் போறாங்க, மோஷன் போறாங்க, அது நம்ம ரொம்ப நேரமா வந்து கிளீன் பண்ணல, அது நம்ம ரொம்ப நேரம் சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இது அதிகமா காத்துல நம்ம டச் பண்ணும்போது ஸ்கின் டு ஸ்கின் இந்த மாதிரி தான் வந்து போகும். ஸோ நம்ம அதிகமா வந்து பெட் அனிமல்ஸ் வந்து கொஞ்சம்
நம்ம நம்ம பெட்ல கூட படுக்க வச்சுக்கிறோம், இல்லை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்களும் சைட்ல இருந்து வந்து விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களோட முடி படுது, இல்லைன்னா அவங்களோட எக்ஸ்கிரீஷன்ஸ் வந்து ஏதாவது படுது அப்படின்னா அதன் மூலியமா ஈஸியாக இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பேரசைட்ஸ்லாம் பார்த்தோம்னா அதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து ஒரு டைம் பீரியட்ல ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சில வார்ம்ஸ் வந்து எப்படின்னா வெளியில வந்து ஒரு பாதி வளர்ந்துருக்கும், மீதி அதனுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னா நம்மளோட ஹியூமன் பாடிக்குள்ள வந்த பிறகு அதோட வளர்ச்சி முழுமையா இருக்கும். ஸோ இப்படி முழுமையா வளர்ந்த பிறகு அது அதனுடைய வீதியில வந்து காமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். முக்கியமா என்னன்னா நம்ம எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே அந்த ஹெல்த்தியான ஃபுட்ல இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரிஷன்ஸையும் இந்த பாரசைட்ஸும் வார்ம்ஸும் எடுத்துக்கும். ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து டயர்ட் ஆகுறது, சோர்வாகிறது எல்லாமே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெட் அனிமல்ஸ் வளர்த்துறோம் அப்படின்னா ஒரு நம்மளோட ஹெல்த் ஹைஜீன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்தே ஆகும். நம்ம உங்கள்ட்ட வர பேஷண்ட்ஸ்ல வந்து பாரசைட் பத்தி பயந்துட்டே வருவாங்கல்ல, அவங்களை நீங்க எப்படி சமாளிக்கப்படுத்துவீங்க? வந்து நம்ம ஹோமியோபதி பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா ஏதோ ஒரு ஆன்சைட்டி வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஸ்கின்ல வந்து திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, இல்லை ரொம்ப டயர்டாவே இருக்குமே எப்பவுமே ஒரு ஒர்க் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட் பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த வெக்ஸேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் இது எல்லாமே கண்டிப்பா நிறைய இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த டிசீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா போதும். இந்த டிசீஸ் பத்தின சரியான புரிதல் வந்து நம்மளுக்கு இருந்துடணும். இது ரொம்ப பெரிய டிசீஸ் அப்படிலாம் கிடையாது. இது நம்ம சரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இதை நம்மளால கியூர் பண்ணிட முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது நம்ம அதுக்கு ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். மெடிசன்ஸ் மட்டும் இதுக்கு போதுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சில ஹைஜீனிக் மெஷர்ஸும் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சில ஹேபிட்ஸும் தான் இந்த பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து ஈஸியா வெளியில வரதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா உடனே பதட்டப்படாம பயப்படாம முதல்ல அந்த நோயை நம்ம சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அடுத்து அந்த நோயில இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது நம்மளுடைய மருத்துவர்கிட்ட கரெக்டா கேட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். கண்டிப்பா மேம், இவ்வளவு நேரம் நான் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே வந்து நீங்க ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணிருக்கீங்க மேம். நெக்ஸ்ட் வீக் நான் வந்து உங்களை மீட் பண்ணேன். தேங்க்யூ. இன்னைக்கு பேசின இந்த டாபிக் ரிலேட்டடா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், சந்தேகங்கள் வேற எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க சொல்லுங்க. அதுக்கான ஆன்சர் வந்து விரைவில் பகிரப்படும். இந்த டாபிக் வந்து உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு டாபிக்கோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.